மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தஞ்சாவூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வருபவர் பூரண ஜெய ஆனந்த். இவருக்கு 55 வயதாகிறது. இன்று காலை 9 மணி அளவில் நீதிபதி பூரண ஜெய ஆனந்த், வழக்கறிஞர் தனஞ்சய் ராமச்சந்திரன், நீதிமன்ற பணியாளர்கள் வாசு ராமநாதன், ஸ்ரீதர்குமார், உதயசூரியன், பாதுகாப்பு காவலர் நவீன்குமார் உள்ளிட்ட 6 பேர் திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்டு தஞ்சை நோக்கி இன்னோவா காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த காரை வாசுராமநாதன் ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேலக்கரந்தை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது இவர்களுக்கு முன்னால் டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்த இன்னோவா கார் திடீரென தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. நொடியில் அரங்கேறிய இந்த விபத்தில் அந்த கார் அப்பளம் போல நொறுங்கியது. இதையடுத்து அந்த காரில் பயணித்த வழக்கறிஞர் தனஞ்சய் ராமச்சந்திரன், காவலர் நவீன்குமார், கோர்ட் ஊழியர்கள் ஸ்ரீதர்குமார், வாசு ராமநாதன் ஆகிய 4 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலத்த காயமடைந்த நீதிபதி பூரண ஜெய ஆனந்த் மற்றும் உதயசூரியன் உள்ளிட்டோர் அந்த இடத்திலேயே சரிந்து கிடந்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நீதிபதி மற்றும் நீதிமன்ற பணியாளரை மீட்டு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இவர்கள் இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்த 4 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்து தொடர்பாக விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன், விளாத்திக்குளம் மாவட்ட நடுவர் நீதிபதி ஞான ஜரிதா பிளவர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து மாசார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த நீதிபதி பூர்ண ஜெய ஆனந்த் திருச்செந்தூரை சேர்ந்தவர். இன்று காலை திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தஞ்சாவூர் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து அரங்கேறியுள்ளது. இந்த கொடூர விபத்து அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.